வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் பிரியாணின்னு ஒன்று செஞ்சு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறால் பிரியாணி தான். ஒரு 1/2 கிலோ இறாலுக்கு 1/2 கிலோ அரிசி அந்த மாதிரி கணக்கு வச்சு செஞ்சது. இன்றைக்கி சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. நம்ம எப்போயுமே குக்கரில் வைக்கிறதில்ல, தம் போடுறது தான். சூப்பராக வந்திருந்தது. இது எப்படிங்கிறத நான் அடுத்த ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சடி, வெறும் ஆனியனும் உப்பு மட்டும் போட்டால் தயிர் வெங்காயம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மீன் தான் ஏதோ சொதப்பிடுச்சு. நான் பழைய மீன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து நெத்திலி வந்து கொஞ்சம் தூள் தூளான மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை வந்து ஒரு ஆள் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த தயிர் பச்சடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். நான் நிறைய தயிர் ஊற்றி அப்படியே கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். என் வீட்லேயுமே எல்லாருமே கொஞ்சம் தயிர் பச்சடி கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பாங்க. எப்போயுமே பிரியாணிக்கு வந்து நம்ம தயிர் பச்சடி சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் வந்து ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியலை. அதனால் நம்ம எப்போயுமே தயிர் பச்சடி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கிறது. இன்றைக்கி இதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.